விடுபட்ட மகளிர் அனைவருக்கும் விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கு முறையாக விண்ணப்பித்தால் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன், விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு முதலமைச்சர், தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், சிலர் விடுபட்ட போயிருக்கும் செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனவும், அவற்றை கருத்தில் கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று உடனடியாக நிறைவேற்றும் பணிகளை செய்து வருவதாகவும் கூறினார். மேலும் ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கோரிக்கைகளை கேட்கும் முகாம் நடைபெற இருப்பதாகவும், மொத்தமாக 9000 இடங்களில் இந்த கோரிக்கை முகாம் நடைபெற உள்ள நிலையில் அந்த முகாமில் மகளிர் உரிமை தொகைக்காக முறையாக விண்ணப்பித்தால் விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் தகுதி அடிப்படையிலும், அதே போன்று விண்ணப்பித்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்களா என கண்டறியப்பட்டு உடனடியாக அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.